ரைஸுக்கு வந்து 0 ஜிஎஸ்டி, ரைட்? இப்போ நீங்கள் சாப்பாட்டு விலை அரிசியோட விலை குறைஞ்சதுன்னா, அதில் ஒரு காசு குறைஞ்சதுன்னா நிச்சயமாக அது இப்போ கொண்டு வந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் தான் காரணம், ரைட்? பட் அது ஏன் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போக மாட்டேங்குது பிஜேபி தானே கேள்வி. சார் நீங்கள் எப்படி அப்படி சொல்லலாம்? ஏன்னா இப்போ ஞாயிற்றுக்கிழமை திரு நிர்மலா ஒன்றா இருந்தாங்க, 2024 ஒன்றா இருந்தாங்க, 3 எலெக்ஷன் ஜெயிச்சிட்டாங்களே, வெற்றி தானே முக்கியம். வெற்றி முக்கியம், ஆனா இன்னைக்கு கள நிலவரம் வேற. மற்றொரு சிறப்பு விருந்தினர் ரீசெண்ட் டேஸா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பீக்கராக இருக்காங்க. ரொம்ப போல்டா, தைரியமா, அவங்க ஸ்டைலில் அவங்களுக்கு என்ன வருமோ அந்த மாடலில் அழகாக பேசுகிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, அவங்கள வந்து நிச்சயமாக சீக்கிரம் இன்டர்வியூ எடுக்கணும்னு நினச்சேன். இன்றைக்கி தான் அந்த நேரம் அமைஞ்சது. பர்சனலாக அவங்களோட பயோடேட்டா பார்க்கும்போது வெரி இன்ட்ரெஸ்டிங். இன்ஜினியர் வித் அன் MBA. ஷீ ரன்ஸ் ஹர் ஓன் ஃபர்ம். ஷீ இஸ் அன் ஆண்டர்பிரனர். ஒரு 20-50 பேர் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அப்படி இருந்தும் மக்கள் அரசியலை மக்களுக்கு எடுத்துக்கு செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. வேறு யாரும் இல்லை, இன்றைய சிறப்பு விருந்தினர் பிரியா ஸ்ரீ. மாதம் பொறுத்தவரையும் நிறைய அதிரடிகள். டிடிவி தினகரன் வெளில போகிறாரு. ஒரு பக்கம் நயினாருக்கும் அண்ணாமலைக்கும் சண்டையானது மீடியா கிளப்பி விட்டுட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து வைகோ கட்சியில் ஒரு பெரிய பிரச்சனை. எல்லா இடத்துலையும் ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, திமுக கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இந்த நிமிஷம் வழி எதுவும் இருக்கா, உள்ள இருக்கலாம், வெளியில எதுவும் தெரியல. இல்ல, வெளியில எதுவும் தெரியல, வெளியில எதுவும் தெரியல. பட் என்டிஏ கூட இன்னி வரைக்கும் என்ன தெரிஞ்சிருக்கு திமுகவை பத்தி? இல்ல, அது ஓகே. ஆனா வெளியில தெரியாம அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. சரி, எல்லாம் ஃபார்ம் ஆகி வருதுன்னு நினைக்கும் போது செங்கோட்டையன் வந்து அது அவர் ஒரு பிரச்சனை பண்ணிட்டார். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா என்டிஏல பல பிரச்சனைகள் இருக்கு. அதாவது பர்செப்ஷன் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ரைட்? யூஆர் a business woman, so you know the power of perception. இந்த பர்செப்ஷன்ல என்டிஏ இப்படி வீக் ஆகிட்டே போச்சுன்னா இந்த தேர்தலை வெல்ல முடியுமா? நீங்க எல்லாரும் உழைக்கிறீங்க, எல்லாரும் சரி ஓகே, பட் என்னப்பா அது எப்ப பாரு சண்டை போட்டுட்டு இருக்காங்க, இவங்களுக்குள்ள யுனைட்டி இல்லை அப்படின்ற பேர் வாங்கினீங்கன்னா உங்களால இந்த தேர்தலில் ஜெயிக்க முடியும். அதாவது இதுதான் வந்து திமுகவோட ஒரு போட்டோ ஷூட் ஆட்சி அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அவங்களோட ஆட்சியே பேப்பர்ல தான். இட்ஸ் ஒன்லி ஆன் பேப்பர். ஸோ த வே தே பிரிங் பர்செப்ஷன், அவங்க வந்து மக்கள் மத்தியில் இப்போ சொன்னீங்கல்ல, தே ஆர் சோ குட் இன் பிரிங்கிங் அ பர்செப்ஷன். ஒரு பர்செப்ஷன் கொண்டு வரதுல அவங்க வல்லுநர்கள். ஸோ என்டிஏ இன்னி வரைக்கும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. இட் இஸ் கோயிங் ஸ்ட்ராங். களத்தில் ஸ்ட்ராங்காக தான் போயிட்டு இருக்கு. அண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி இது எலெக்ஷன் டைம், எக்ஸாம் ஃபீவர் மாதிரி எலெக்ஷன் ஃபீவர் எல்லாருக்கும். ஒரு எலெக்ஷன் நெருங்குது அப்படின்றப்போ ஒரு மக்களுக்குள்ள ஒரு சலசலப்பு, ஒரு கருத்து வேறுபாடுகள்லாம் இந்த டைம் தான் தலையோங்கி நிற்கும். ஸோ இந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு கருத்து வேறுபாடுகள் வெளில வருதுன்றது ஒரு சாதாரண ஒரு விஷயமா, இந்த விஷயங்கள் வந்து ஒரு ஜனநாயகத்துல ஒரு சாதாரண விஷயம். இன்னைக்கு நீங்க சொல்றீங்க திமுக பத்தி, திமுக அலையன்ஸ் ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கு அப்படின்றது. ஸோ அது வந்து ஒரு பர்செப்ஷன். அகைன் திமுக அலையன்ஸ் ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கா அப்படின்னு நான் ஒரு கேள்விக்குறியா வைப்பேன். ஏன்னா இன்னைக்கு திமுக அலையன்ஸ்ல இருக்கிறவங்க ஒரு ஜனநாயகத்துல இல்ல, அவங்க குரல் நசுக்கப்பட்டிருக்கு. திரு விசிகே திருமாவளவனா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கட்டும், இன்னைக்கு திமுக அலையன்ஸ்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி டிடிவி தினகரன் அவர்கள் மாதிரி இல்ல செங்கோட்டையன் அவர் மாதிரி வெளியில வந்து பேச முடியுமா? இன்னைக்கு திருமாவால பேச முடியுமா? அவர் ஏன் பேசணும்? பேச முடியாது. அவர் ஏன் பேசணும் மேம்? ஜெயிக்கிறாங்க மேம். அவரே சார், நான் என்ன சொல்றேன், 2019 இந்த அலையன்ஸ் ஜெயிக்கல. ஏடிஎம்கே உள்ள இருந்த அலையன்ஸ் எதுவுமே ஜெயிக்கல. 2019 எம்பி எலெக்ஷன்ல உள்ள இருந்தீங்க, தோத்துட்டீங்க. 2021 தோத்துட்டீங்க. 2024 பிரிஞ்சு பாத்தீங்க, அப்பயும் தோத்துட்டீங்க. 2026 திருப்பி சேர்ந்துருக்கீங்க. ஆனா ஆப்போசிட்ல இருக்கிற டீம் 2019 வந்து ஒன்னா இருந்தாங்க, 2021 ஒன்னா இருந்தாங்க, 2024 ஒன்னா இருந்தாங்க. 3 எலெக்ஷன் ஜெயிச்சிட்டாங்களே, வெற்றி தானே முக்கியம். வெற்றி முக்கியம், ஆனா இன்னைக்கு கள நிலவரம் வேற. இன்னைக்கு திமுக வீக்கா இருக்கு. திமுக மேல பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. இன்னைக்கு தமிழகத்தோட
ரொம்ப சீர்குலைஞ்சிருக்கு. தமிழகத்துல சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சிருக்கு. நம்ம லிக்கர் ஸ்கேம எடுத்துப்போம், ட்ரக் அபியூஸ் ஸ்கேம எடுத்துப்போம், இல்ல பாலியல் வன்கொடுமைகள் இஷ்யூஸா எடுத்துப்போம், ஹானர் கில்லிங்கா எடுத்துப்போம், ஆணவ படுகொலைகள். ஸோ இன்னைக்கு திமுக மேல பல குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்கா வைக்கலாம். அன்னைக்கு இருந்த திமுக நிலவரம் மேல பல குற்றச்சாட்டுகள் இருக்கு மேடம். யாரு திமுக மேல பல குற்றச்சாட்டு இல்லைன்னு சொல்லவே இல்லை நாங்க. ஆனால் அதை அறுவடை செய்யணும்ல அப்போசிஷன் பார்ட்டி. அதுக்கு அப்போசிஷன் பார்ட்டி என்ன பண்ணிருக்குன்னு தான் கேள்வி. இன்னைக்கு அப்போசிஷன் அதனாலேயே ஸ்ட்ராங்கா இருக்கு. தே ஆர் மார்ச்சிங் ஃபார்வர்டுன்னு தான் சொல்லுவேன். இன்னைக்கு இந்த ஒருத்தர் வந்து மைக்க பிடிச்சு பேசிட்டாருன்றதுனால அந்த அலையன்ஸே வீக் ஆயிடுச்சு, அந்த கட்சியே உடைஞ்சிடுச்சுன்னு சொல்றது வந்து ஒரு சரியான வாக்குவாதமா, ஒரு ஆழமுள்ள ஒரு அரசியல் வாக்குவாதமா என்னால பார்க்க முடியல. ரொம்ப சிம்பிள் மேம். ஏப்ரல் 11ஆம் தேதி உங்கள்ட்ட இருந்த கட்சியெல்லாம் நான் சொல்றேன். ரைட், நான் ஒரு இது சொல்றேன். தேமுதிக ஏப்ரல் 11ஆம் தேதி அன்னைக்கு, ஏன்னா என்டிஏ வர்சஸ் ஏடிஎம்கே என்டிஏவும் அதிமுக கூட்டணி ஒன்றிணைந்தது. அப்போ அந்த கணக்குப்படி அதிமுகவும் தேமுதிகவும் ஒரு அணியில இருக்கு. அப்போசிஷன் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஓபிஎஸ், டிடிவி, பிஜேபி, அதர் ஏசி சண்முகம் சார், ஜான் பாண்டியன் சார், அந்த மாதிரி எல்லாரும் ஒன்னா இருக்காங்க. கிருஷ்ணசாமி சாரும் இந்த இதுல வந்து இன்னைக்கு அதிமுக பாஜக தவிர வேற யாருமே இல்லையே அலையன்ஸ்ல. அப்ப இந்த அலையன்ஸை காப்பாத்துறதுக்கு நீங்க எந்த எஃபர்ட் போடலன்னு தானே அர்த்தம். அப்படி எப்படிங்க சொல்ல முடியும்? இதெல்லாம் அதுதான் நான் சொன்னேன். இன்னும் எலெக்ஷனுக்கு 6-8 மாசம் இருக்கு இல்லையா? நம்ம களத்துல பாப்போமே என்ன நடக்குதுன்னு. சில எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா சில கருத்து அதாவது எலெக்ஷன் சூடு பிடிக்கிற நேரம் டிசம்பர் ஜனவரி தான். அதாவது ஆக்சுவலா கேம்பெயினிங் பாத்தீங்கன்னா டிசம்பர் ஜனவரியில தான் இது ரியலி ஸ்டார்ட்ஸ். கருத்து வேறுபாடுகளை வச்சு நீங்க எலெக்ஷனை நிர்ணயிக்க முடியாது. ஸோ வி வில் சி, களம் மாறும், அதை பார்க்க போறோம். என்டிஏ வில் கெட் மச் மோர் ஸ்ட்ராங்கர். இல்ல நான் என்ன சொல்றேன், 6 மாசமா நீங்க எந்த கட்சி யுனைட் பண்ணாத போது, குறிப்பாக டிடிஏ அவர்களை பொறுத்தவரை நயினார் மேல அவ்வளவு குற்றச்சாட்டு செலுத்துறாரு. எனக்கு அண்ணாமலை இருந்தா ஓகே, நயினார் இருந்தா ஓகே இல்லனா, கிட்டத்தட்ட நயினாரால தான் நான் வெளில போறேன்றது டைரக்டா இன்டைரக்டா கூட சொல்ல, டைரக்டாவே பிரஸ் மீட்ல சொல்லிட்டாரு. அப்போ ப்ராப்ளம் நயினாரா இல்ல? நயினார் சாரா? அவர் வந்து மைக்க பிடிச்சு இப்படி திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் மேல வைக்கும்போது, ஒரு குற்றச்சாட்டு வைக்கும்போது, இது வந்து டிடிவி தினகரன் அவர்கள் தான் பேசுறாரான்ற ஒரு கேள்விக்குறி வருது. இல்ல இதுல பல உள்கை இன்வால்வ் ஆயிருக்கான்ற ஒரு கேள்வி யார் வருது. உள்கை இன்வால்வ் இல்ல? யாரு அப்போசிஷன்? டிஎம்கே தான் ஆஃப் கோர்ஸ். சோ நீங்க என்ன சொல்றீங்க, டிஎம்கேவும் டிடிவியும் பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்களோட உள்கை இருக்குன்ற இந்த ஒரு சலசலப்பை கொண்டு வர நீங்க சொன்னீங்களே ஒரு பர்செப்ஷன் பில்டிங். ஏன்னா அவங்க சைடு வீக்கா இருக்கு. அதாவது இது வந்து பாலிடிக்ஸ்ல வந்து அதாவது ஒருத்தர பின் தள்ளிட்டு தான் நம்ம முன்ன வரணும்ன்ற ஒரு கட்டாயத்துல இன்னைக்கு டிஎம்கே தள்ளப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க சைடு எதுவுமே அவங்க பண்ணதை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு தே ஆர் டோட்டல் ஜீரோ, இன்ஃபேக்ட் மைனஸ்னு கூட சொல்லலாம். ஒரு நெகட்டிவ்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க தன்னோட அச்சீவ்மெண்ட்னு தன்னோட சாதனைகள்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லாத போது, அவங்க எதிர்கட்சிகளை கீழே தள்ளி தான் நான் மேல வரணும்ன்ற ஒரு டிஸ்ட்ரக்டிவ் அப்ரோச்சே எடுக்கிறாங்க. டிஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ், கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் இல்ல. சேம் திங் ஜெயலலிதா டிட் இன் 2016ல. ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணாங்க? பாமகவை தனியா பிரிச்சு நிக்க வச்சாங்க. மக்கள் நல கூட்டணி ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. அதுதான பாலிடிக்ஸ். அதை சமாளிக்க தானே நீங்க எதிர்கட்சி இருக்கீங்க. இது வந்து ஒரு திமுக டிஸ்ட்ரக்டிவ் பண்ணுது. அதான் நீங்க சொல்றத பார்த்தா எங்களால சமாளிக்கவே முடியலன்ற மாதிரி தானே இருக்கு. We are going to see, களத்துல பாப்போமே. இன்னும் 6 மாசம் 7 மாசம் இருக்குல்ல, பாப்போமே களத்துல. என்டிஏ will get stronger. இந்த ஒரு சின்ன ஒரு சலசலப்பை வச்சுட்டு இது வந்து ஒரு மீடியா பெருசு ஏன்னா இன்னைக்கு மீடியா இட் செல்ஃப் இஸ் இன் ஆளுங்கட்சியோட கண்ட்ரோல்ல இருக்கு. நம்ம ஒரு ஜனநாயகம்னு ஒரு பேருக்கு சொன்னா கூட நம்ம இருக்கிறது ஒரு கொடுங்கோல் ஆட்சி. ஸோ ஹோல் மீடியாவே ஒரு ஆளுங்கட்சியோட கண்ட்ரோல்ல இருக்க மாதிரி இவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் போன வாரம் ஒரு என்எஸ்எஸ் மீட்டிங்ல சொல்றாரு. ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங்ல என்எஸ்எஸ் மீட்டிங்ல நாங்க ஒரு ஃபேக்ட் செக்கிங் யூனிட் அமைச்சிருக்கோம், எஃப்சியூ அப்படின்னு சொல்றாரு. ஃபேக்ட் செக்கிங் யூனிட்னா என்ன? இன்னைக்கு நான் இப்போ ஒரு டாபிக் நான் டாபிக்கை பத்தி விவரிக்கணும், ஆராயணும் அப்படின்னு நான் போய் ஒரு கூகுள்ல அடிச்சேன்னா இன்னைக்கு திமுகவை எதிர்த்து என்னால எந்த டேட்டாவும் எடுக்க முடியாத அளவு அந்த ஹோல் மீடியாவையே அவங்க வந்து மூடி மறைச்சிருக்காங்க. ஓகே மேம், நீங்க சொல்றதெல்லாம் எல்லாருக்கும் மூடி மறைக்கிறாங்க. they are controlling everything. இது வந்து ஒரு பர்செப்ஷன் தான். ஒரு சின்ன விஷயத்தை பூதாகரமா ஆக்கிருக்காங்க. நான் கேக்குறது ரொம்ப சிம்பிளான பாயிண்ட். இது என்னைக்கு தான் ஹேண்டில் பண்ண போறீங்க? ஹேண்டில் பண்ணுவோம் களத்துல. நீங்க பாருங்களேன், பாஜகன்றது சாதாரண கட்சி இல்ல, ஒரு மாநில கட்சி இல்ல.
இட் இஸ் அ நேஷனல் பார்ட்டி, தேசிய கட்சி. நீங்க பார்க்க தான் போறீங்க. பொறுத்திருந்து பாருங்க. நீங்க சொன்னீங்க, என்னமோ இந்த ஆட்சி மேல பல குற்றங்கள் இருக்கு எல்லாம் சொன்னீங்க. ரூ. 1000 குடுத்துருக்காங்க. பஸ் ஃப்ரீ பஸ் குடுத்துருக்காங்க. இந்த மாரி மகளிர் சென்ட்ரிக்கா நாங்க நெறைய ஸ்கீம்ஸ் குடுத்துருக்கோம். இந்த ஆட்சி மாரி மகளிருக்கு செஞ்ச ஆட்சி எதுவுமே இல்ல. அப்படின்னு திமுகவினர் சொல்றாங்க. நீங்க அத எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படின்னு தமிழக மக்கள் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மேல நம்பி ஓட்டு போட்டு, ஸ்டாலின் தான் வந்தாச்சு, கொள்ளையடிக்க வந்தாச்சு, ஸ்டாலின் தான் வந்தாச்சு, தமிழ் பெண்ணின் வயித்துல அடிக்க வந்தாச்சு அப்படின்னு ஐயகோ அந்தோ பரிதாபம்னு இன்னைக்கு ஒரு தமிழ் பெண்ணோட நிலைமை. விடிய காலையில எழுந்தா ஒரு சாதாரண தமிழ் பெண் விடிய காலையில எழுந்தா வீட்ல அவசர அவசரமா பாத்திரம் விலக்கி இன்னைக்கு வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும். வீட்ல அவசர அவசரமா பாத்திரம் விலக்கி வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு வேர்க்க விறுவிறுக்க பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வீட்டை விட்டு வாசல்ல காலை வச்சா எங்க இங்க கொட்டுற மழையில ஏதாவது ஒரு திறந்திருக்கிற சாக்கடையில விழுந்துருவோமோ, எங்கேயாவது போற ஒரு கரண்ட் வயர்ல காலை வச்சு உயிர் போயிடுமோ அப்படின்னு உசுரை பிடிச்சிட்டே பஸ் ஸ்டாப்புக்கு போனா, விடியல் தரும் பயணம் அப்படின்னு அந்த ஃப்ரீ பஸ் நிறுத்தாம போற பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி 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 அதுக்கப்புறம் வேலைக்கு போனா, ஈவன் ஒரு அரசு ஊழியரா இருக்கிறவங்களுக்கு கூட இன்னைக்கு பணி நிரந்தரம் செய்யாம இன்னைக்கு வேலை இன்னைக்கு இருக்குமோ நாளைக்கு போகுமோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறியா அங்க போய் ஓடா உழைச்சு நைட்டு வீட்டுக்கு வந்தா புருஷங்காரன் அன்னைக்கு ஒரு 500-600 ரூபாய் சம்பாதிச்சு வீட்டுக்கு கொண்டு வருவான் அப்படின்னு நினைச்சா அவன் அங்க வேலையிலேருந்து வீட்டுக்கு வரத்துக்குள்ள தெருக்கு தெரு தான் டாஸ்மாக் கடை ஓபன் பண்ணி வச்சிருக்காங்களே. அந்த டாஸ்மாக்ன்ற பகல் கொள்ளையில அவன் சம்பாதிக்கிற 500-600 ரூபாய் போயிட்டு வீட்டுல வந்து இந்த பெண்ணுக்கு கிடைக்கிறது புருஷனுக்காரனோட அடியை வாங்கிட்டு நைட்டு பொங்கின சோறை கூட சாப்பிடாம இன்னைக்கு கண்ணில் தண்ணீரோட படுக்க வேண்டிய ஒரு அவல நிலை இன்னைக்கு தமிழ் பெண்களுக்கு. சோ இந்த அளவுக்கு ஒரு மோசமா தமிழ் பெண்களை நடு ரோட்ல கொண்டு வந்திருக்கு இந்த திமுகவோட துரோக மாடல் ஆட்சி. 1000 ரூபாய் தராங்கன்னு சொல்றீங்க. 1000 ரூபாய் நான் என்ன சொல்றேன், என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க? 2021 எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல அவங்க 1000 ரூபாய் ரேஷன் கார்டுக்கு குடும்ப தலைவிக்கு ஒரு ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபான்னு நிபந்தனையற்ற 1000 ரூபாவா அனௌன்ஸ் பண்ணாரு அன்னைக்கு. அதை நம்பி நம்ம பெண்கள் ஓட்டு போட எதுக்கு மகளிரை குறி வைக்கிறாங்க இன்னைக்கு? ஏன்னா மகளிரோட ஓட்டு சதவீதம் ஜாஸ்தி நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். நிர்ணயிக்கக்கூடிய சதவீதமா இருக்குது. ஆமா, கண்டிப்பா. அதனால மகளிரை நோக்கி நிபந்தனையற்ற அந்த 1000 ரூபாவை போட்டுட்டு இன்னைக்கு 2021க்கு அப்புறம் 2023 செப்டம்பர் பட்ஜெட்ல தான் திரு பிடிஆர் அவர்கள் அன்னைக்கு நிதி அமைச்சரா இருந்தவரை அனௌன்ஸ் பண்றாரு 7000 கோடி அலோகேட் பண்றோம்னு. அதையும் அவ்வளோ நிபந்தனைகளோட அனௌன்ஸ் பண்ணிட்டு அதை தாண்டி அதுலயும் யாருக்கும் சரியா வரல. அதை தாண்டி இப்போ எலெக்ஷனுக்கு 6 மாசம் இருக்கிறப்போ திருப்பியும் ரீஅப்ளை பண்ணுங்கன்னு திருப்பியும் ஒரு இது வந்து ஒரு ஓட்டு வாங்கறதுக்கான ஒரு லஞ்சமா தான் பார்க்க முடியுதே தவிர இத வந்து ஒரு மக்களோட நலனுக்கான ஸ்கீமா பார்க்க முடியல. பிளஸ் எனக்கு ஒரு கேள்விக்குறி என்னன்னா, 1000 ரூபாய் அக்கவுண்ட்ல வந்ததுன்னா அந்த மக்கள் நல ஸ்கீம் தான் அவங்க சொன்னதை கொடுத்துட்டாங்கல்ல. சொன்னதை கொடுத்தாங்கன்னா 4 வருஷத்துக்கு சேர்த்து கொடுப்பாங்களா? என்னோட கேள்வி அதுதான். இவ்வளோ நாள் கழிச்சு கொடுக்குறீங்கல்ல, நீங்க அனௌன்ஸ் பண்ணது உங்க எலெக்ஷன் நான் ஆட்சிக்கு வந்தா இதை தருவேன்னு அனௌன்ஸ் பண்ணீங்க. எப்போ தருவோம் நாங்க சொன்னோமான்னு கேக்குறாங்க. ஆட்சிக்கு வந்தா தருவேன்னா அது மக்கள் ஆட்சிக்கு வந்து ஆட்சியில தான் கொடுத்துட்டாங்க. மக்கள் என்ன நம்புவாங்க? ஓட்டு போட்டா தருவோன்றதானே நம்புவாங்க. இவர் ஆட்சியில இருக்கிறப்போ நமக்கு இந்த 1000 ரூபாய் கிடைக்கும் தான் நம்புவாங்க. அந்த ஒரு நம்பிக்கை இன்னைக்கு பறி போயிடுச்சே. அந்த நம்பிக்கை இன்னைக்கு விலை போயிடுச்சு. இன்னைக்கு நீங்க தரீங்க, இன்னும் 6 மாசம் தான் இருக்கு. இதுக்கு மேல இவங்க அப்ளை பண்ணி அது எப்ப ப்ராசஸ் ஆகி அது எப்ப வந்து செப்டம்பர் 20க்குள்ள தந்துருவேன்ட்டாங்களே. அதுக்கப்புறம் எவ்வளவு மாசம் இருக்கு எலெக்ஷனுக்கு? அதாவது இது வந்து திமுகவோட ஒரு வாக்கு திருட்டு. ஒரு பதவிக்காக அந்த பவர் பொசிஷன், பவர் ஹங்கிரின்னு சொல்லுவாங்கல்ல, பதவி பைத்தியம். ஒரு பதவிக்காக நான் என்ன வேணா வாக்குறுதி கொடுப்பேன். அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தப்புறம் அதை யாருமே கேள்வி கேட்க முடியாது.
இந்த அழகுல தன்னை அப்பான்னு வேற கூப்பிடணும்னு சொல்றாரு. தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு அப்பா தேவையா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்கு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணும்போது அதோட பட்ஜெட் எங்கேருந்து வருது இப்படின்ற ஒரு விஷயம் ஆட்சியாளரா அவங்க யோசிக்கணும். ஒரு 1000 ரூபாய் வந்து 1 கோடி மக்களுக்கு கொடுக்குறாங்கன்னா 1000 கோடி. இந்த 1000 கோடிக்கு பட்ஜெட்ல இடம் இருக்கா? இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய நிதி நெருக்கடியில கசிஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு ஆல் ஓவர் இந்தியா பார்த்தோம்னா எல்லா ஸ்டேட்ல எடுத்தோம்னா தமிழ்நாடு தான். நான் ஒண்ணு கேட்கிறேன் மேம். குறுக்க வரேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் நார்மலா ஓட்டு போடுற ஒரு ஆள். எனக்கு தமிழக பட்ஜெட்டு, எம்எல்ஏ யாரு, எம்பி யாரு அதெல்லாம் இல்லதோட, நான் ஒரு ஓட்டு போட்டா நல்லது நடக்குமா, நடக்காதான்னு பார்க்குறேன். நான் ஓட்டு போட்டா திமுக ஆட்சியில எனக்கு ரூ. 1000 வரும்னு எதிர்பார்த்தாங்க மக்கள். ரைட். அவங்க என்ன நீங்க பேசுறது இன்டெலெக்சுவல். இந்த பட்ஜெட் இப்படி ஆயிடுச்சு, இது நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும்ன்ட்டு. பட் ஒரு நம்ம நார்மலா இருக்க ஒரு ஃபேமிலி, இப்போ எனக்கு அரசியலே இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் அந்த மாரி ஆட்கள் தான் அதிகம். தமிழ்நாட்டு 60% ஓட்டர்ஸ் அப்படிதான். இப்ப அவங்கள்ட்ட நீங்க சொல்றத எடுபடும்னு நினைக்கிறீங்களா? எதிர்க்கட்சிகளுக்கு சொல்ற இந்த மாரி நெறைய விஷயம் சொல்றீங்க நீங்க. பட்ஜெட் இது இருக்கு, இங்க ஊழல் நடந்திருக்கு, அதுல ஊழல் நடந்திருக்கு. இன்ஃபாக்ட் வந்து சங்கர்னு ஒருத்தர் திருவண்ணாமலையில வந்து திருவண்ணாமலை ஃபோகஸ்டா வந்து ஊழல் எவ்வளவு நடந்திருக்குன்னு சொன்னாரு. எல்லாமே சொல்றீங்க நீங்க. யாரும் இல்ல சொல்ல. இதையெல்லாம் மீறி நீங்க உங்க உங்க என்டிஏக்கு வாக்கை திருப்ப வேண்டும் என்றால், அதற்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்காக? கண்டிப்பா. நீங்க கேட்கறது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா, இன்னைக்கு தமிழக மக்கள் நீங்க சொன்ன மாரி ஒரு 60% 70% மக்கள் ஒரு தினசரி வாழ்க்கைக்கு போராடுறவங்க தான். அவங்க வந்து பட்ஜெட்ட பத்தியோ, இன்னைக்கு நிதி நெருக்கடியோ அவங்களோட ஒரு சிந்தனையில வரக்கூடிய அவங்க அந்த ஸ்திதியில இல்ல. அந்த ஸ்டேட்ல இல்ல அவங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஆனா, இதுல என்ன பிரச்சனைன்னா, அவங்க தமிழ் மக்கள் அதுக்கு தான் நம்ம வந்து ஒரு மினிஸ்ட்ரின்னு வைக்கிறோம். அதுக்கு தான் இவ்ளோ ஒரு பியூரோகிராட்ஸ் வைக்கிறோம் ஒரு கவர்மெண்ட்ல. அதுக்கு தான் அரசாங்கம்னு இருக்கு. அதுக்கு தான் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஏன்னா, மக்களே இத புரிஞ்சுக்க எதிர்பார்க்க முடியாது. அரசாங்கம் தான் இத புரிஞ்சுட்டு மக்களுக்கு எது நல்லதோ அது பண்ணணும். தமிழகத்த இவ்ளோ 4,50,000 கோடி கடன்ல ஆழ்த்திட்டு இவங்க ஆட்சிய விட்டு போனா நான் திரும்ப திரும்ப கேட்கிறது இஸ் என்டிஏ பிரிப்பேர்ட். நீங்க வந்து உங்க உட்கட்சி சண்டையிலே அதாவது உட்கூட்டணிக்குள்ள இவங்க இருக்காங்களா, அவங்க இருக்காங்க, அவங்க இருக்கு. நீங்க ஓட்டு வாங்கினா தானே மேம் ஜெயிக்க முடியும். நீங்க ஓட்டு வாங்குறதுக்கு பிரிப்பேர்டா தானே ப்ராப்ளமா இருக்கீங்க. நான் ஒண்ணு சொல்றேன் மேம். நீங்க ஓட்டரா இருக்கீங்க. இப்போ நீங்க இந்தியா நடக்கிறத பார்த்தா உங்களுக்கு கவலையா இருக்குமா இருக்காது? என்னடா இது இவங்க எல்லாம் யுனைட்டடா இல்லையே. எப்படி நம்ம ஓட்டு போடுறது? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சென்ற வாரம் அ இது முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வந்து மதுரையில போய் முத்துராமலிங்க தேவருக்கு வந்து நாங்க ஏர்போர்ட் பேர் வைக்கும்போது அது ஒரு சர்ச்சையாகுது. எது பண்ணாலும் சர்ச்சை ஆகும்போது, சர்ச்சை ஆகுதா? இல்ல சர்ச்சை ஆக்கப்படுகிறதா? அப்படின்றது டவுட். அது வந்து பாலிடிக்ஸ். பட் அத எப்படி சமாளிக்கிறீங்க? வேர் யூ ஆர் டூயிங் த டேமேஜ் கண்ட்ரோல். அந்த டேமேஜ் கண்ட்ரோல் எங்க சார் அவங்க ஒண்ணு சொன்னா, நம்ம 3 டேஸ், 4 டேஸ் கழிச்சு ரியாக்ட் பண்ணும்போது, அந்த டேமேஜ் கண்ட்ரோல் எங்கேருந்து வரப்போகுது? அதாவது அதுதான் சொன்னேன். இது ஒரு எலக்ஷன் ஃபீவர் தான் நம்ம இப்ப பார்க்குறோம். இட்ஸ் அ டெம்பரரி பினாமினன். அதாவது இப்போ ஒரு சில சர்ச்சைகள், ஒரு சில கருத்து வேறுபாடுகள்னால சில விஷயங்கள் பூதாகரமா ப்ரொஜெக்ட் பண்ணி பண்ணப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்டிஏ ஸ்ட்ராங் அண்ட் கண்டிப்பா களத்துல அவங்களுக்கு நல்லாவே திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு நல்லாவே களத்துல என்ன விவரம்னு தெரியும். அண்ட் தலைமையிலேருந்து தே ஆர் வாட்சிங் தமிழ்நாட வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு திரு அமித்ஷா ஜி அவர்கள் அண்ட் பிஜேபி தலைமையில இருக்கவங்க. கண்டிப்பா நீங்க அவங்களோட ஆக்ஷன்ஸ பார்க்க தான் போறீங்க. இன்னும் இருக்கே 6 மாசம் கண்டிப்பா என்டிஏ வில் கம் அவுட் ஸ்ட்ராங். ஓகே. அ அண்ணாமலைக்கும் நயினாருக்கும் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இந்த மீடியா வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த விஷயத்த நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதான் இது வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு திரு அண்ணாமலை அவர்கள் இருந்தப்போ, எடப்பாடியார வந்து கொஞ்சம் அவருக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருந்துச்சு. இவங்க என்ன நெனச்சாங்க, அ எடப்பாடியார் இவங்க என்டிஏ அலையன்ஸ் ஃபார்ம் பண்ண உடனே, தேசிய ஜனநாயக கூட்டணி ஃபார்ம் பண்ண உடனே, இது வந்து ஒத்து வராது. ஆ ஆளுங்கட்சியிலேயே என்ன சொன்னாங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் பொருந்தா கூட்டணி அப்படின்னு ஒரு இமேஜ பெயிண்ட் பண்ண பார்த்தாங்க. அத கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. ஆனா, இவங்க வந்து நல்ல ஒத்துமையா, ஒரு பரஸ்பரமா தான் களத்துல வந்து வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எலக்ஷன நோக்கி, தேர்தல நோக்கி இவங்க பணி செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ ரீசென்ட்டா இவர் மூவ் பண்ணாரு. அவரு ஒரு அ அ ஃபங்ஷன்லயும் பார்த்தீங்கன்னா, திரு
எடப்பாடியாரும் அண்ணாமலை அவரும் பக்கத்துல தான் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. இப்ப அமித்ஷாஜி சென்னைக்கு வந்தப்போ கூட சாரி திருநெல்வேலி பூத் கமிட்டி மீட்டிங்ல கூட அண்ணாமலை அவர்கள் இங்க ஒவ்வொருத்தரும் எடப்பாடியார முதல்வர் வேட்பாளரா முதல்வரா கொண்டு வரதுக்கு உழைக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஸ்ட்ராங்கா விட்டாரு. ஸோ இதெல்லாமே நேச்சுரலி ஒருத்தர் ஒத்துமையா போகும்போது ஒத்துமையா இருக்க மாட்டாங்க, உடையும்னு நினைக்கிறப்போ எதிர்கட்சியிலேருந்து அவங்க அதை மீறி ஒரு ஒத்துமையா போகும்போது அவங்களுக்கு பொறுக்கல. ஸோ ஏதோ ஒன்று கலப்ப பார்க்குறாங்க. பிஜேபியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வெரி கிரவுண்டட் பொலிட்டீஷியன்ஸ், எல்லாருமே மெச்சூர் பொலிட்டீஷியன்ஸ். ஒரு களத்தில் என்ன இப்போ எலெக்ஷன் வருது, ஒரு கூட்டணின்றது என்ன, ஒரு எலெக்ஷன் வியூகம், ஒரு தேர்தலை நோக்கி ஒரு வியூகம், ஒரு சக்கர வியூகம் மாதிரி அது ஒரு வியூகம். ஒரு எலெக்ஷன்ல எப்படி வின் பண்றதுன்றதுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதை நோக்கி இவங்க எல்லாரும் புரிஞ்சுட்டு ஒரு மெச்சூரா ஒர்க் பண்றாங்க. ஸோ இது சில பேருக்கு பொறுக்காம சில சர்ச்சைகளை கிளம்புறாங்க. அதெல்லாம் இதெல்லாம் சகஜம். 11 இயர்ஸ் ஆஃப் மோடிஜி ஆட்சி, ரைட்? அவர் பண்ணாத சாதனை கிடையாது. இன்ஃபேக்ட் ஜிஎஸ்டியில் பெரிய ரிஃபார்ம்ஸ் வந்திருக்கு லேட்டஸ்ட்டாக. அதே போல் வந்து 12 lakhs இன்கம் டேக்ஸ் ரிஃபார்ம் அந்த அதுவும் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு விஷயத்தையும் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்கு தமிழக பாஜக என்ன ப்ராப்ளம் இருக்குது? எங்கே பார்த்தாலும் அதை பற்றி யாருக்குமே தெரியல. திஸ் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஃப்ரம் தமிழ்நாடு ஹஸ் டு பி செலிப்ரேட்டட். என்ன பிரச்சனை? ஏன் தமிழக பாஜகவால மக்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியல? கம்யூனிகேட் பண்ண முடியலன்றது வந்து நான் ஏற்றுக்க முடியாது. இன்னைக்கு வந்து என்னன்னு பார்த்தோன்னா தமிழக மக்கள் வந்து அதுதான் சொன்னேன், திமுக வந்து ஒரு மீடியாவை கண்ட்ரோல் பண்றதுனால ஏதோ எது மத்திய அரசு பண்ணாலும் உடனே அதை எதிர்க்கிறது, அதுக்கு ஒரு எதிர்குரல் கொடுக்கறது. மத்திய இது வந்து கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது. 2014 வரலையும் காங்கிரஸை வந்து அதிகமா எதிர்த்தது பாஜக. UPA 1 UPA 2, ரைட்? பிஜேபி வாஸ் கவுண்டர் ப்ரொடக்டிவ். நான் கேட்கறது இந்த மாதிரி மீடியா பண்றதுன்னு தெரியும். தமிழ்நாடு பிஜேபி ஏன் கவுண்டர் ப்ரொடக்டிவா இருக்க மாட்டேங்குது? அந்த லைஸை உடைக்கணும்ல, ஏன் உடைக்க மாட்டேங்குது? அதை எடுத்துட்டு மக்கள்கிட்ட எடுத்துட்டு போனா தானே இது. இப்போ ஒரு ரைஸுக்கு வந்து 0 GST, ரைட்? இப்போ நீங்க சாப்பாடு விலை, அரிசியோட விலை குறைஞ்சதுன்னா, அதுல ஒரு காசு குறைஞ்சதுன்னா நிச்சயமாக அது இப்போ கொண்டு வந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் தான் காரணம், ரைட்? பட் அது ஏன் மக்கள்கிட்ட எடுத்துட்டு போக மாட்டேங்குது பிஜேபி தானே கேள்வி. சார் நீங்க எப்படி அப்படி சொல்லலாம்? ஏன்னா இப்ப ஞாயிற்றுக்கிழமை திரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் மியூசிக் அகாடமி ப்ரோக்ராமுக்கு வராங்க. அதுக்கப்புறம் நீங்க பாருங்க களத்துல எங்க ஒர்க்கர். நாங்க ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், நான் ஒத்துக்கிறேன். பட் இனிமே எல்லாம் சரியாயிடுச்சு. இனிமே நீங்க களத்துல பிஜேபியோட வேலையை பாருங்க. கண்டிப்பா 234 தொகுதிக்கும் எங்களோட ரிஃபார்ம்ஸை நாங்க கொண்டு போய் தீருவோம். இந்த சேஞ்சை, இந்த மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க. களத்துல நிச்சயம் வெற்றி.